கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொரு வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. எங்கள் அருமை சகோதரி நிர்மலா லாரன்ஸ் அரக்கோணத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். 10 வருடங்களுக்கு மேலாக இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருக்கும் உங்களுடைய அருமை கணவர் மிஸ்டர் லாரன்ஸ் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே பிரதர் லாரன்ஸ். God bless you a million times. சங்கீதம் 84:11 படி தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கெடவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். ஏசப்பா அப்படியே மத பிள்ளைகளை ஆசீர்வதியும். சகோதரி நிர்மலாவையும் லாரன்ஸையும் செழிக்க செய்யும் சுவாமி. மகள் மிஸ்ஸஸ் கர்னப் சாராபாயும் ஆண்டவனே அவர்களுடைய கணவர் மிஸ்டர் சாம் சத்யகுமாரையும் நீர் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் இணைத்தீர். நமக்கு நன்றி. அவர்கள் செழிப்போடு வாழட்டும் சுவாமி, செழிப்போடு வாழட்டும். மகன்கள் நவீனையும் சார்ல்ஸையும் ஆசீர்வதித்து ஏற்ற துணை அவர்களுக்கு தந்து உயர்த்தி வையும் அப்பா. கனம் பண்ணி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்ற வேத வாக்கின்படி 1985 வருடம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு டாக்டர் பால் தினகரன் அவர்களால் வழிநடத்தப்பட்டு வருகின்ற இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டம் இன்றோடு 26 வருடங்கள் முடிந்து 27ஆம் வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் இவ்வேளையில் இந்த இளம் பங்காளர் திட்டம் ஜூலை 25ஆம் தேதி 1985ஆம் வருடத்திலே என் தந்தை மரண படுக்கையில் மரணத்தின் வாசலில் நிற்கும் பொழுது இறைவன் இயேசுவால் நேரடியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்கு மறுபெயர் சூட்டி இருக்கிறோம். இளம் பங்காளர் திட்டம் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. Children Blessing Plan. ஆயிரக்கணக்கான இளம் பங்காளர்கள் உலகெங்கிலும் இறை ஆசி பெற்று இன்று ஆண்டவனுடைய பாக்கியத்தினால் நிரம்பி திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் பேரு ஞானஒளி. நான் பாண்டூர் கிராமத்தில் இருக்கோம், திருவள்ளூர் மாவட்டம் எங்களது. எனக்கு அம்மா வீடு பட்டாபிராம். நான் மேரேஜ் ஆகி இங்கே 10 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காருக்கு அண்ணன் மகளுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அவள் பேர் ஜாஸ்மின் ராஜகுமாரி. என் பேர் ஜாஸ்மின் ராஜகுமாரி. அவளுக்கு அடிக்கடிக்கு தலைவலி வரும். அதிகமாக ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கு அடிக்கடிக்கு தலைவலி வரும். 5 வருஷத்தில் தலைவலி அதிகமாக இருந்துச்சு. கடைசியில் தான் எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாங்க. எந்த வேலை செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு ஹார்டாக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அந்த தலைவலி அவளை இது பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை வந்துடுங்க. ஒரு 1/2 hour அந்த மாதிரி இருக்குங்க. அதே போல் வெளியில் ப்ரேயருக்கெல்லாம் போகிறப்போ அந்த பேண்ட் அடிக்கிறப்போ அந்த அதிர்ச்சியில் தலைவலி வந்துடுங்க. ஃப்ரைடேனா ப்ரேயருக்கு போவா. ப்ரேயருக்கு போயிட்டு அந்த பேண்டெல்லாம் அடித்தோடனே அவளுக்குன்னா அந்த மாதிரியே தலைவலி வந்துடும். அந்த தலைவலி வந்தோடனே முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு வாமிட்டிங் வந்துடும். அதனால் அப்போ என்ன பண்ணுவோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்னன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தலைவலி மட்டும்தான் எங்களுக்கு முன்னாடி நின்றுச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தாலாம் சரியாயிடும். அப்போல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு விட்டுடுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி தொடர்ந்து அது மாதிரி ஒரு ஃப்ரைடேவும் அது மாதிரி அனுபவிக்க ஆரம்பித்தோம். அது மாதிரி ஏதாச்சும் வேறு எதனா ஹார்டாக ஒர்க் பண்ணாலாம், அது மாதிரி வெயில் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு வரும்போதெல்லாம் அது மாதிரி தலை கழிக்கும். இது எங்களுக்கு என்னன்னே தெரியாமையே இருந்தது ரொம்ப நாள். ஒரு வருஷம் கழிச்சு சரி இது இப்படியே இருக்குது, எப்படி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகல. மறுபடியும் இது மாதிரி வரும்போது ஒரு நாள் திடீர்னு நைட்டில் முடியெல்லாம் பிரித்து போட்டுட்டு அப்படியே தலையை குனிய ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தா வாயிலெல்லாம் நுர தள்ளிக்கின்னு ஒரு மாதிரி இதுவாக இருந்து
நாங்கள் என்ன செய்யறது எங்களுக்கு புரியாமல் இங்கே எடுத்துன்னு போனால் இங்கே முடியாதுன்ட்டாங்க ஒரு டிஸ்பென்ஸ். மறுபடியும் திருவள்ளூர் கூட்டின்னு போயிட்டு அவங்க சொன்னாங்க நரம்பு டாக்டரை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோம். அங்கே கூட்டின்னு போனால் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்கேன் பண்ணோன்னு சொன்னோன்னே எங்களுக்குள்ள ஒரு பயம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே ஏன் எங்களை இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ரொம்ப கலங்கி நின்னோம். ஸ்கேன் பண்ணும்போது தலையில் கட்டியிருக்கு. அதனால் இது ஓப்பன் சர்ஜரி பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். வீட்டில் சொல்லாமல் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப கலங்கி நின்னோங்க. எப்படி சொல்கிறது இது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 25 வருஷம் ஆகுது, 25-30 வருஷம் ஆகுது. 10 வருஷமாக குழந்தை இல்லாத பிறந்ததுன்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்பட்டார். ஏன்னா இவ்வளோ நாள் குழந்தை இல்லாத இது பிறந்தது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. எங்களால் அதை எப்படி சொல்றதுனே முடியல. சரி ஓப்பன் சர்ஜரி பண்ணா ஒண்ணுமே தேர்வாது, சுகம் கிடைக்காது, அப்படி எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதனால இவர் ரொம்ப கலங்கி இது பண்ணாரு. அதனால ஓப்பன் சர்ஜரி பண்ணி நல்லா இருக்கிற பிள்ளைய எதுக்கு நம்ம படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க, சரி ப்ரேயர்ல தான் நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ப்ரேயர்ல வைக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணோம். அப்போதான் காலையில டிவியில் 6:15 அது அவர் பால்தினையாவும் இவாஞ்சலின் அவங்களும் பேசுவாங்க அண்ணான்ட்டு. அப்போ என்ன செய்யும், சரி நாங்கள் இதுப்பா நம்ம ப்ரேயர் டவருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் டவருக்கு அடையாருக்கு வந்தோங்க, ஜபகோபுரத்துக்கு. அதுலேருந்து அங்கே வந்துட்டு தாங்க அந்த தீர்மானமே எடுத்தோம். சரி இளம் பங்காளிறதுல சேர்த்துடணும். ஏன்னா இதுக்கு ஆண்டவரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும், யாராலையுமே இது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய புக்ஸுங்கெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்போ நம்மளும் நம்ம பாப்பாவை சேர்க்கணும், ஆண்டவர் நிச்சயமாக சுகத்தை தருவாருன்னு நாங்கள் விசுவாச்சு சேர்த்தோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விட்டு அந்த வலி நீங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் சாட்சி எழுதணும். இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எங்கே ப்ரேயர் பண்ணாலும் நான் தான் போய் ஃபஸ்ட்டு தொடங்குவேன், நான் தான் பேண்ட் அடிப்பேன், எல்லாமே நாங்கள் தான் செய்வோங்க. எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. இளம் பங்காளிறதை சேர்த்ததுனால எங்கள் மகளுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்த ஆண்டவர் கொடுத்தாரு. அதனால தான் அவளை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இப்படிப்பட்டதான திட்டத்தை ஆரம்பித்த பால் தினகரன் ஐயா அவர்களுக்கும் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவருக்கும் குடும்பத்துக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றியை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது இந்த இளம் பங்காளருக்காக ஜெபிப்போமா? ஷரண் இளம் பங்காளருக்காக ஜெபம் பண்ணு. அன்புள்ள பரமபிதாவே சுவாமி, இப்பொழுதும் ஒவ்வொரு இளம் பங்காளருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அவங்களுக்கு தேவையான உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய சுகத்தையும் தாரோம் சுவாமி. அப்பா, நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கலக்கத்தோடு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு இளம் பங்காளருக்கும் உங்களுடைய வழிநடத்துதலை தாரோம் சுவாமி. ஒவ்வொருவரும் விசேஷ விதமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று திகழ்ந்து விளங்கட்டும் சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களோடு இருக்கட்டும். பலத்தையும் சுகத்தையும் தாரும் ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் காட். இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். இந்த திட்டத்தில் இணையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலம், உடல் சுகம், வாழ்க்கையின் வெற்றிக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனுதினமும் பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். மேலும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபித்து வருகின்றார்கள். இதனால் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களில் வெற்றியும், ஆபத்து, விபத்து, வியாதியில் இருந்து விடுதலையும் பெற்று இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இவர்களின் வாழ்க்கை பயணம் தொடரும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவங்கள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. மேலும் உங்கள் செல்போனில் CBP என்று டைப் செய்து 9094099977 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள்.
இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான முழு விவரங்கள் உங்களை வந்தடையும். மட்டுமல்ல, உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஜெபகோபுரங்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். தொடரும் பாதுகாப்பு. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 58:8 இதைத்தான் நாம் பார்க்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகமான வாழ்வை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் சுக வாழ்வு தொழிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லலாம், எவ்வளவு நாள் நான் இந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறேன், நான் சுகமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லையா? என்னுடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சன்னதியிலே கேட்கப்படாமல் போயிற்றோ என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே,
ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 40:27, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். ஆண்டவரே சொல்லுகிறார், பாருங்கள், என் நியாயம் ஆண்டவரத்தில் கேட்கப்படாமல் போயிற்றோ என்று நீங்கள் கதறுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் புது பலனை தான் தருகிறார், சுக வாழ்வை தான் தருகிறார். அப்படி புது பலனை கொடுத்து கழுகுகளை போன்ற சட்டைகளை கொடுக்கிறார். உயர உயர பறக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவராவது வெட்கப்படவே மாட்டோம் பிரியமானவர்களே, வெட்கப்படுத்த விடவே மாட்டார். புது பலனை கொடுக்கிறார், அதுவும் சீக்கிரத்திலே சுக வாழ்வை தொழிற்கும்படி செய்கிறார். லூக்கா 18:7-8 போன்ற வசனங்களிலே இயேசுவானவர் அதைத்தான் சொல்கிறார். இரவும் பகலும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் பிரியமானவர்களே. இரவும் பகலும் நான் ஆண்டவரை நோக்கி கதறுகிறேனே, எனக்கு சுக வாழ்வு கிடைக்காதா, எனக்கு இந்த உலகத்திலே ஒரு வேலை கிடைக்காதா, வீடு கிடைக்காதா, எனக்கு பிள்ளை கிடைக்காதா, இன்னும் என்னுடைய ஆவியின் பிரகாரமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்காதா, இன்னும் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். சீக்கிரத்தில் ஆண்டவர் தருவார் பிரியமானவர்களே, இன்றைக்கே தருவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 13:12 நாம் பார்த்தபடி நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜீவ விருட்சத்தை இன்றைக்கு தருவார். ஆண்டவர் சொல்லுகிறதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு சுக வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆண்டவர் சாலமோனிடத்திலே தரிசனத்திலே இப்படித்தான் கேட்டார். 1 ராஜாக்கள் 3:5 நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்திலே கேள் என்று தான் கேட்கிறார். உங்களிடத்திலும் அப்படியே ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று விருப்பமா இருக்கிறாய், கேளம்மா, கேள் என் மகனே என்று கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொன்றாய் சொல்லும் பொழுது சீக்கிரமாக இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே. அப்படித்தான் ஒரு முறை ஒரு வயதான தம்பதியினர் இருந்தார்கள். 2005ஆம் வருஷத்திலே கனடாவிலே நடந்த காரியம் நியூஸ் பேப்பர்லாம் வந்தது. அந்த தம்பதியினர் லாட்ரி டிக்கெட் வாங்கினார்களாம். வாங்கின உடனே $7 மில்லியன் அவர்களுக்கு பரிசாக கிடைத்தது. அப்பொழுது நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மனைவியின் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவர்கள் கேட்டார்கள், அம்மா, இவ்வளோ பெரிய தொகை உங்களுக்கு வந்திருக்கிறதே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று விருப்பமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயா, எனக்கு சாக்ஸ் எல்லாம் பழசா போச்சு, என் காலுக்கு சூடாக இருக்கும்படியாக ஒரு 2 பேர் சாக்ஸ் எனக்கு இருந்தால் போதும், அதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் அதை வாங்க தான் இப்போ கடைக்கு போகிறேன் என்று சொன்னார்கள். எவ்வளோ சின்ன ஆசை பாருங்கள். அதை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நியூஸ் பேப்பரில் எல்லாம் பெருசாக போட்டிருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற காரியம் ஆண்டவருக்கு ஒரு சின்ன காரியமாக தோன்றலாம். நீங்கள் ஒரு வேலையை கேட்கலாம், இல்லை என்றால் திருமண வாழ்க்கையை கேட்கலாம், வீடை கேட்கலாம், இன்னும் செல்வத்தை கேட்கலாம். ஆண்டவருக்கு அது சின்ன காரியமாக இருக்கலாம். சாலமோனும் பாருங்க, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது என்ன கேட்டான்? அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்டான், ஞானத்தை தாரும் சாமி என்று கேட்டான். அது ஆண்டவருக்கு சின்ன காரியமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கூட நான் உனக்கு தருவேன்ப்பா, இந்த ஞானத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அப்படித்தான் தரப்போகிறார். இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொன்ன தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எபேசியர் 3:20 நாம் அதைத்தான் பார்க்கிறோம்.
நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமையுடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சின்ன காரியத்தை கேட்கலாம், நாம் நினைப்பது சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் அவரோ வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமானவைகளை தர வல்லவராக இருக்கிறார். அப்படித்தான் ஒரு ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுத்து கொண்ட ஒரு டீச்சர் பல வருஷங்களாக அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னிடத்திலே படிக்க வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ஆண்டவர் எப்படியாவது ஒரு விதத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்பது தான். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதிலே ஜெபிப்பார்களாம். சத்தமாக கூட ஜெபிக்க மாட்டார்கள். உட்கார்ந்து கொண்டு அந்த பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்பதுதான் அவர்களுடைய ஜெபமாக இருக்குமா. அப்படி அவர்கள் ஆசிரியராக இருந்து அவர்கள் வயதான பிறகு, ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒருவர் வந்து அவரை பார்க்க வந்தார்களாம். அவர்கள் சொன்னார்கள், அம்மா, உங்களுடைய ஜெபத்தினாலே என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளை மாத்திரமல்ல, நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அது ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் பெரிய தலைவர்களாக, ஊழியர்களாக, சபை போதர்களாக, பெரிய பதவியில் ஒவ்வொருவரும் இருப்பதை நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய மகனோடு கூட படித்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு அருமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எல்லாம் உங்களுடைய ஜெபத்தினால்தான் என்று அவர்களை வாழ்த்தி விட்டு போனார்களாம். இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ, நாம் செய்த அந்த சின்ன ஜெபமா இப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று. எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு எட்டாத பெரிய காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கும் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நீங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. சீக்கிரத்திலே நீதி நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீ கேளாத பாக்கியத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். நினைக்கிறதற்கு, வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அப்படியே ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும்ப்பா, ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்படி ஆசீர்வாதம் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். அவர்கள் ஒரு காரியத்தை கேட்கலாம், ஆனால் நீ 2 மடங்கு அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. இரட்டத்தனையான நன்மை, இரட்டத்தனையான நன்மையை கொடுப்பீராக, கொடுப்பீராக. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வேலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, பாக்கியமான ஒரு வீட்டை கொடுப்பீராக. அருமையான நேசிக்கிற தெய்வீக குழந்தையை கொடுப்பீராக. அருமையான வாழ்க்கை தன்னையை கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல படிப்பை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுப்பீராக. வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுக்கு சந்தோஷத்தை 2 மடங்கு கொடுப்பீராக. உடைய சமாதானம் இறங்குவதாக, உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்குவதாக. 2 மடங்கு வல்லமை, 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் சுவாமி. இந்த நேரத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை நீக்கி போடும், எனக்கு சுக வாழ்வை தாரும் என்று கேட்கிற மது பிள்ளைகளுக்கு 2 மடங்கு பலன் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் இழந்த பலனுக்கு பதிலாக 2 மடங்கு பலன் அவர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. சுகத்தை தாரும் சுவாமி, அற்புத சுகத்தை தாரும் அப்பா. இழந்து போன ரத்தத்தை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன ஒவ்வொரு பாகத்தையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா, திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களை ஆசீர்வதியும்ப்பா, ஆசீர்வதியும் சுவாமி. சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கும்.
ஆண்டவரே, ஒவ்வொரு சுகர் பிரச்சனையும் இன்றோடு மறையட்டும்ப்பா, மறையட்டும். அதனால் வந்த பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து போடும் சுவாமி. பலன் உண்டாகட்டும், சுக வாழ்வு உண்டாகட்டும்ப்பா. எல்லா வலிகளும் இன்றோடு மறைவதாக, மறைவதாக. கழுத்தில் இருக்கிற வலிகள் மறையட்டும் ஆண்டவரே சுவாமி. கைகளில் இருக்கிற வலிகள் மறையட்டும், கால்களில் இருக்கிற வலிகள் மறையட்டும், வயிற்று வலிகள் மறையட்டும், தலை வலிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இந்த நாளிலே சுகம் உண்டாகட்டும்ப்பா. சுக வாழ்வு தொழிற்கட்டும் சுவாமி, தொழிற்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக, கொடுப்பீராக. வல்லமையை கொடுப்பீராக, உடைய ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து உயர்ந்திருக்கும்படி செய்வீராக. இன்றைக்கு இன்றைக்கு அந்த நன்மை 2 மடங்கு நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் அருமை சகோதரர் டி கிருபைராஜ் நெய்வேலி கடலூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. 10 வருடங்களுக்கு மேலாக இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருக்கும் உங்களுடைய அருமை மகள் நேஹா கே ராஜ் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லே 475 மார்க் வாங்கி கனம் பெற்றபடியினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். மகள் நீஹாவுக்கு நிறைய மார்க்கை கொடுத்த தயவுக்காக நமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம். சங்கீதம் 126:3 படி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவனே, தயவு செய்து நீஹா அருமையான எதிர்காலத்தை பெறும்படி கிருபை செய்யும். சமீப்த கே ராஜையும் ஆசீர்வதியும், மகளையும் ஆசீர்வத்து கனம் பண்ணும் சுவாமி. ஆண்டவனை உயர்த்தி 2 பேரையும் வையும் அப்பா. எங்கள் அருமை சகோதரர் கிருபைராஜுக்கு நல்ல சுகத்தையும் ஞானத்தையும் தாரும். சகோதரி திருமகள் தேவகுமாரி அவர்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவனே, அம்மா மிஸ்ஸஸ் மனோரஞ்சிதம் அவர்களுக்கு சமாதானமான நாட்களை கொடுத்து கனம் பண்ண இயேசுவின் நாமத்தில் ஆமென். Here is a good news to those who have completed higher secondary or degree. Are you looking for a bright future in media industry? Karunya University at Coimbatore has openings in MSc Viscom and MSc New Media. If you have completed your higher secondary school, you can join a 5-year integrated course in MSc Visual Communication. If you have completed a college degree, you can join 2 years MSc in New Media. Media is the fastest growing industry in the world. Next to IT, choose Viscom or New Media and walk towards a bright future. The last date for joining these courses are 30th July 2011. For admissions, call the admissions officer, Karunya University, Coimbatore. Call or visit our website www.karunya.edu. Remember that last day to join this course is 30th July. Viscom for school finals and New Media for college degree. கண்ணீரில் தவிக்கும் கோடான கோடி மக்களுக்கு பிரார்த்தனையின் மூலம் ஓர் தீர்வை கொண்டு வந்து அவர்களின் கண்ணீரை துடைக்கும் ஒரே நோக்கத்துடன் மிகவும் பிரத்யேகமாக இறைவன் இயேசுவின் சித்தத்தின்படி உருவாக்கப்பட்ட ஊழியம்தான் இயேசு அழைக்கிறார் ஊழியம். இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாய் அனுதினமும் இறைவன் இயேசுவின் அற்புதங்களை ருசித்துக் கொண்டு வரும் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்டு வரும் அற்புதங்களின் அனுபவங்கள் மேலும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பங்காளர் திட்டத்தில் இணைவது மற்றும் எங்களது புதிய வெளியீடுகளான ஆடியோ CD, DVD மற்றும் புத்தகங்களை பெற்றுக்கொள்ளவோ அல்லது இயேசு அழைக்கிறார் மாதாந்திர பத்திரிகைகளை பெற்றுக்கொள்ளவும், அதனுடன் உங்களது பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண் மற்றும் இமெயில் ஐடியோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் அனைத்து பிரார்த்தனை தேவைகளுக்காகவும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்து நிமித்தம் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள்.
நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் பால் தினகரன், 72 ராஜாஜி சாலை, ரயில் நிலையம் எதிரில், பாரிமுனை, சென்னை 1. இமெயில் paul@jesuscalls.org. வெப்சைட் www.jesuscalls.org. தொலைபேசி எண் 042526006000. மறந்து விடாதீர்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அழைக்கிறார் ஊழியம், இது உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் இறைவனின் ஊழியம்.